வணக்கம் நண்பர்களே. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர் முழுவதும் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா சிறப்பாக விளையாடி தொடரை கைப்பற்றியுள்ளது. தற்போது நடைபெறும் இந்த கடைசி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் 3-0 வரை என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் வாய்ப்பு உள்ளது. இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் மிகச் சிறப்பான ஃபார்மில் உள்ளார். இளம் வீரர்கள் பலரும் இந்த தொடரில் தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் அணியில் ஹஷ்மத்துல்லா ஷாஹிதி, அஸ்மத்துல்லா ஓமர்சாய், ரஷித் கான் போன்ற வீரர்கள் இந்தியாவுக்கு சவால் கொடுக்க தயாராக உள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானம் பொதுவாக ஸ்பின்னர்களுக்கு சாதகமானதாக இருக்கும். அதனால் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர்களும் ஆப்கானிஸ்தானின் ரஷித் கானும் இந்த போட்டியில் முக்கிய பங்கு வகிக்கலாம். இந்த போட்டியில் இந்திய அணி சில மாற்றங்களுடன் களமிறங்க வாய்ப்பு உள்ளது. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றியுடன் தொடரை முடிக்க முயற்சிக்கும். ஆகவே ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் கணிப்பில் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள்? இந்தியாவா, ஆப்கானிஸ்தானா? கமெண்டில் தெரிவியுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.